Hi, hello, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க அரவிந்த். மோட்டோ தரப்புலேருந்து அடுத்ததான் இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா Moto G45 5G அப்படின்ற ஒரு பட்ஜெட் 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச் டேட்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 21 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஃபீச்சர்ஸுமே ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே அவங்க விஷயத்தில் ரிவீலே பண்ணிட்டாங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்க போகுது, என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வரப்போகுது, அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா, இந்த பட்ஜெட்டுக்கு இது ரீசனபிளாக இருக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் என்னுடைய ஒப்பீனியனோட சேர்த்து இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றிலாம் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்காகவே நம்ம டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் இங்கே லிஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் ஆஃபர்ஸை பற்றி அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, ஆஃபரில் ப்ராடக்ட்லாம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நம்ம டெலிகிராம் சேனலுக்கு வந்துருங்க. சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உடனே வந்துருங்க. ஃபர்ஸ்ட் இந்த Moto G45 5G இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக அவங்களுடைய பட்ஜெட் 5G ஸ்மார்ட் ஃபோனாக அடுத்து மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஆகஸ்ட் 21 மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இதுக்கான டெடிகேட்டட் லேண்டிங் பேஜும் வந்துருச்சு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே அஃபிஷியலாக அவங்க ரிவியூலும் பண்ணிட்டாங்க. அதனால் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த வகையில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி லுக் பொறுத்த வரைக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. அவங்களுடைய ப்ரீவியஸ் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான அதே மாதிரியான லுக்கில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ப்ளூ, க்ரீன், ரெட் இந்த மாதிரியான ஒரு 3 கலர் ஆப்ஷனோட இருக்க போகுது. வீகன் லெதர் மெட்டீரியல் தான் ஆக்சுவலி இங்கே பில்டுக்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ப்ரீமியம் டிசைன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஹைலைட் பண்ணுறாங்க. அந்த வகையில் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும்னு எதிர்பார்க்கக்கூடிய அந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே தான், பில்ட் ரீசனபிளாக இருக்குது. அண்ட் டிசைனும் ஓரளவுக்கு ரீசனபிளாகவே இருக்குது. அதுவே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி நீங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.5 இன்ச்சஸ்க்கான சைஸ்க்கான டிஸ்பிளேவாக இருக்க போகுது. இந்த 6.7, 6.8 அப்படின்ற மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 6.5 இன்ச்சஸ்க்கான சைஸில் இருக்கும். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான ஒரு LCD பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி என்ன ரெசல்யூஷனில் இருக்க போகுது அப்படின்றத ஆக்சுவலி அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. பட் இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய லீக்ஸ் படி பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபுல் HD+ இல்லை, வெறும் HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான லீக்ஸ் வந்துட்டு இருக்கு. இது போக 240 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட், காலிங் கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷன்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்றத அஃபிஷியலாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் HD+ ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ரைஸிங் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொஞ்சம் ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ரைஸை பற்றி நான் பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுறேன். அடுத்ததான் மொபைலுடைய பேட்டரின்னு வரும்போது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 20 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் பாக்ஸில் நமக்கு இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் அதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. பட் மோஸ்ட்லி 20 வாட்ஸ்க்கான சார்ஜர் அவங்க கொடுப்பாங்க. அடுத்து மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி இவங்க ஹைலைட் பண்ணுறது செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் Snapdragon 6s Gen 3 அப்படின்ற இந்த ப்ராசர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த Snapdragon 6s Gen 3 பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும்னு எதிர்பார்க்கக்கூடிய அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய Snapdragon 4 Gen 2 அந்த Dimensity 6300 மாதிரியான ப்ராசஸரை கம்பேர் பண்ணும்போது அதை விட ஸ்லைட்லி பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் தான். அதில் டவுட்டே இல்லை. கிட்டத்தட்ட 5 lakh வரைக்கும் 1 போகிறதா சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும்னு எதிர்பார்க்கக்கூடிய ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு ரீசனபிளான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக இதில் LPDDR4X UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இருக்க போகுது. அண்ட் மொபைலுடைய கேமரா பொறுத்தவரைக்கும் பின்பக்கம் டுவல் கேமரா செட்டப், பிரைமரி 50 மெகாபிக்சல், செகண்டரி 2 மெகாபிக்சல் கேமரா தான் இருக்க போகுது. இந்த 2 மெகாபிக்சல் கேமராவை கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் மாதிரியான விஷயங்களை ட்ரை பண்ணலாம். பட் 2 மெகாபிக்சல் தான் இருக்க போகுது. அண்ட் பிரைமரி வந்து OISலாம் கிடையாது, நார்மல் கேமராவாக தான் இருக்க போகுது. முன்பக்கம் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்க போகிறாங்க. ஆக்சுவலி இந்த செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் செல்ஃபி தான் கொடுக்குறாங்க. இவங்க வந்து 16 மெகாபிக்சல் செல்ஃபி இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. இது போக சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான இருக்க போகுது. அண்ட் டியூவல் ஸ்பீக்கர் இருக்க போகுது. மோட்டோ அப்படின்னாலே நமக்கு டியூவல் ஸ்பீக்கர் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்லாம் கொடுத்துருவாங்க. அது ஒரு நல்ல விஷயம். இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் டியூவல் ஸ்பீக்கர் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க போகிறாங்க. இது போக IP52க்கான ரேட்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. Android 14 வரப்போகுது. பட் ஆனால் அவங்க சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் ப்ராமிஸ் பார்க்கும்போது 1 வருஷத்துக்கான OS அண்ட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு அஷூரன்ஸை கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்டாக அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஆனால் 1 வருஷத்துக்கான OS அப்படின்னும் போது அது கண்டிப்பாக இருக்குது. ஒரு 2 வருஷமாவது மினிமம் OS அப்டேட் கொடுக்கணும். அது ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு பிரச்சனையாக இருக்க போகுது. இது போக மோட்டோ கெஸ்டர் அப்புறம் அவங்களுடைய இந்த கனெக்ட் ஃபீச்சர் மாதிரியான விஷயங்கள்லாம் எப்பவும் போல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. சரி, இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஃபீச்சர்ஸோட என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு மார்க்கெட்டில் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது இந்த 8GB 128GB வேரியன்ட் இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹையர் வேரியண்டாக 8+128GB வேரியன்ட்டே எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் இந்த வேரியண்ட் அவங்க பேஸ் வேரியண்ட்டாக செட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 10,000 மாதிரியான ப்ரைஸிங் செட் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி நான் எதிர்பார்க்குறது ஒரு 12,000 அந்த ரேஞ்ச் செட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். 12,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு 8+128GB வேரியண்ட்டோட நாம சொன்ன மாதிரியான ஃபீச்சரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய லிங்க் படி பார்க்கும்போது 15,000 வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் கண்டிப்பாக 15,000 ப்ரைஸஸ் கொண்டு போனாங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு செட்டே ஆகாது.
ஏன்னா HD+ ரெசல்யூஷன் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான லீக் தான் இருக்குது, அஃபிஷியல் இல்லை. ஸோ அது அஃபிஷியலாக வரப்போ பார்க்கணும். பட் HD+ ரெசல்யூஷனோட இந்த மாதிரியான ஃபீச்சரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குறாங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் 12,000 ப்ரைஸிங் செட் பண்ணாங்கன்னா ஓகேப்பா. அதுக்கு மேலே செட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் அந்தளவுக்கு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்காது அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். மற்றபடி பார்ப்போம் என்ன ப்ரைஸிங் செட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. மற்றபடி நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? Moto G45 5G அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும்னு எதிர்பார்க்கக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.